பேக் டு மை சேனல். ஸோ நம்ம எப்படின்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ சொசைட்டி வந்து பல விதமான பரிணங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. சம்மந்தமாக நேற்று வந்து எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்ற அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் இன்டிமேஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் ப்ளஸ் இன்றைக்கி வந்து அந்த மில்க் சொசைட்டி சம்மந்தமாக ஒரு 20 கேள்விகள் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறோன்னு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு 3 ரவுண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ. இந்த 2 ரவுண்ட் வந்து ஒரே நாளில் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ ஒரே நாளில் நடத்துவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சு ஒரு 1 மந்த் கழிச்சு தான் உங்களுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கான அப்டேட் அப்படின்றது வரும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் தேர்வு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஜூலையில் அந்த அடுத்த கட்ட தேர்வுகளுக்கான நடைமுறைகள் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ முழுக்க ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ பேஸ் பண்ணி இந்த ஆட்கள் அப்படின்றது நியமனம் செய்கிறாங்க. டோட்டலாக வந்து 100 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு அப்படின்றது நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் 30 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஷினும், சயின்ஸ் 25 கொஷினும், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கூட்டுறவு சம்மந்தமாக இருக்கிற பாடப்பிரிவு தான் மில்க் சொசைட்டி சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 100 மார்க்ஸு 1.5 மணி நேரம் அப்படின்றத டைமிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமிங் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 1.5 மணி நேரம் அப்படின்றதுல தேர்வு வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து கொஷின் பேப்பர் எதுவுமே உங்கள் கையில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆன்சர் சீட்லேயே அந்த கொஷின் பேப்பர் அப்படின்றது இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணி அதை கொடுக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் அப்படின்றத வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அவைலபிள் இருக்காது. ஸோ எக்ஸாமினேஷன் வச்சு அந்த கொஷின் பேப்பரை அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டோட்டலாக இதான் இயர்லி வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வெளியிட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிம்கோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லி இந்த 2025-26ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் 2 போஸ்ட்டுக்கு. ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜரும் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கும் சேம் சிலபஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம கீழே வந்து இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கோஆப்ரேட்டிவ் லா, தமிழ் த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் ஆஃப் இந்தியா, Pioneers of Cooperative Movement in India, Cooperative Administration, Evaluation of Cooperative Movement, அப்புறம் Cooperatives after Implementation, New Economic Policy. ஸோ இது சிலபஸில் கொடுத்துருந்தாலும் மில்க் சொசைட்டி சம்மந்தமாக இந்த ஆட்கள் நியமனம் செய்கிறதுனால அது சம்மந்தமான கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் சிலபஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் எந்தவித சேஞ்சஸும் இல்லை. சேம் 3 போஸ்ட்டுக்குமே சேம் சிலபஸ் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிற அந்த 20 கொஷின்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிம்கோ தேர்வுக்காகவே செப்பரேட்டாக நம்ம அந்த கொஷின் பேட்டர்ன் அப்படின்றது எடுத்திருக்கோம். 20 முக்கியமான வினா விடைகள். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் அந்த கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இதனுடைய PDF டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேர்வு அப்படின்றது நமக்கு வந்து அடுத்த மாதத்தில் வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான கூடுதல் தகவல் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் வெண்மை புரட்சியை தொடங்கியவர் யார்? இந்தியாவில் வெண்மை புரட்சியை தொடங்கியவர் டாக்டர் வர்கீஸ் குரியன். ஸோ வர்கீஸ் குரியன் அவர்கள் தான் வந்து இந்தியாவில் வெண்மை புரட்சியை வந்து தொடங்கியவர். தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு வாரியம் NDDB எப்போது நிறுவப்பட்டது பார்த்திங்கன்னா 1965. ஆப்ரேஷன் ஃப்ளட் திட்டம் வந்து எதனுடன் தொடர்புடையது? அந்த பால் உற்பத்தி அதிகரிப்புடைய தொடர்புடையது ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ தமிழ்நாட்டில் மாநில பால் கூட்டுறவு இணையம் எது பார்த்திங்கன்னா ஆவின். தமிழ்நாடு மாநில பால் கூட்டுறவு இணையம் வந்து ஆவின். பாலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய உதவும் கருவி வந்து லாக்டோமீட்டர். பாலில் உள்ள நீரினுடைய அளவை வந்து கண்டறியும் கருவி லாக்டோமீட்டர். பாலில் அடங்கியுள்ள முக்கிய புரதம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேசின். ஸோ கேசின் அப்படின்ற புரதம் தான் பாலில் வந்து அடங்கியிருக்கிற முக்கிய புரோட்டீன். தேசிய பால் தினம் இந்தியாவில் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நவம்பர் 26. தேசிய பால் தினம் இந்தியாவில் வந்து நவம்பர் 26 அன்று கொண்டாடப்படுகிறது. பால் கூட்டுறவு அமைப்பின் அடிப்படை அலகு எது? கிராம பால் கூட்டுறவு சங்கம். ஸோ பால் கூட்டுறவுனுடைய அடிப்படை அலகு வந்து பார்த்திங்கன்னா கிராம பால் கூட்டுறவு சங்கம். பாலில் உள்ள கொழுப்பை அளக்க பயன்படும் முறை வந்து கெர்ஃபர் முறை. ஸோ கெர்ஃபர் முறை தான் பாலில் உள்ள கொழுப்பு அளக்க வந்து பயன்படும் முறை. அமுல் அமைப்பின் தலைமையகம் எங்கே உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ ஆனந்த் வந்து குஜராத். அமுல் நிறுவனம்னா இந்த ஆனந்த் மில் யூனியன் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமுல் அப்படின்ற ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய தலைமையகம் வந்து குஜராத்தில் இருக்குது. வெண்மை புரட்சியின் இரண்டாம் கட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1981. வெண்மை புரட்சி செகண்ட் ரெவல்யூஷன் வந்து ஒயிட் ரெவல்யூஷனில் ரெண்டாவது கட்டமாக நடத்தப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 1981. பாலில் லாக்டிக் அமிலத்தை உருவாக்கும் பாக்டீரியா வந்து லாக்டிலோபேசிலஸ். ஸோ லாக்டிலோபேசிலஸ்ன்றது பாலில் உள்ள லாக்டிக் ஆசிடை வந்து இன்க்ரீஸ் பண்ண உதவுகிற பாக்டீரியா. ஸோ பாலில் உள்ள சர்க்கரை சத்து எது? லாக்டோஸ் தான் பாலில் உள்ள சர்க்கரை சத்து. ஆவின் TCMPF தலைமையகம் எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது.
எம்பிஎஃப் தலைமையகம் வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய டிசிஎம்எஃப் எம்பிஎஃப்கோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷன். ஸோ இது சென்னையில் அமைஞ்சிருக்கு. பால் பதப்படுத்தும் பாசுரைசின் முறையில் பால் வெப்பநிலைக்கு வந்து சூடுபடுத்தப்படுகிறது. எந்த வெப்பநிலைக்கு வந்து சூடுபடுத்தப்படுகிறது பார்த்திங்கன்னா 72 டிகிரி செல்சியஸ் 15 வினாடிகளுக்குள்ளார இந்த பால் பதப்படுத்தும் பாசுரைசின் முறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கூட்டுறவு பால் பண்ணை திட்டம் இந்தியாவில் எந்த மாதிரியை பின்பற்றி உருவாக்கப்பட்டது? ஸோ ஆனந்த் பேட்டர்ன். ஸோ கூட்டுறவு பால் பண்ணை திட்டம் வந்து அந்த குஜராத்தில் உள்ள அந்த நிறுவனத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோன்றதை சொல்கிறாங்க. பாலில் வைட்டமின் சி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ பாலில் வந்து என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாலில் வைட்டமின் சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி வந்து இல்லை. ஸோ அதை வந்து கொதிக்கடன் பண்ணும்போது அந்த விட்டமின் சி அப்படின்றதுடைய அந்த இது வந்து நமக்கு டெஸ்ட்ராய்ட் ஆகிடுது. ஸோ அதனால் பாலில் வந்து விட்டமின் சி அப்படின்றது வந்து கிடையாது. பாலில் உள்ள திடப்பொருள் அல்லாத கொழுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஸ்என்எஃப் சாலிட் நாட் ஃபேட்டு. ஸோ எஸ்என்எஃப் சாலிட் நாட் ஃபேட், எஸ்என்எஃப் அப்படின்ற ஒரு திடப்பொருள் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் அப்படின்னு அழைக்கப்படுது. பாலில் உள்ள திடப்பொருள் அல்லது அல்லாத கொழுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திடப்பொருள் அல்லாத கொழுப்பு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா எஸ்என்எஃப் சொல்லுவாங்க, சாலிட் நாட் ஃபேட். ஸோ ஈஸியாக வந்து அதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் பார்த்துக்கலாம் எஸ்என்எஃப் அப்படின்றத. உலக பால் தினம் சர்வதேச அளவில் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 1. ஸோ உலக பால் தினம் சர்வதேச அளவில் ஜூன் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1981 பிப்ரவரி 1. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு, மேக்ஸ் சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம சேனலை வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.